நான் ஒரு பெரிய கம்பெனியில் லாரி டிரைவராக வேலை செய்து வந்தேன். அது மாலை நேரம். நான் லாரியில் சில பொருட்களை ஏற்றி கொண்டு நகரத்திலிருந்து கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். திடீரென்று இரவின் இருளில் ஒரு இளம்பெண் என் லாரிக்கு கை காட்டினாள். நான் லாரியை நிறுத்தவும் அந்த பெண் உடனே லாரியில் ஏறிவிட்டாள். அவள் பின்னால் இருந்து யாரோ ஓடி வருவதை நான் பார்த்தேன். நான் அவசர அவசரமாக லாரியை ஸ்டார்ட் செய்து முன்னோக்கி நகர்ந்தேன். இப்போது லாரியில் நானும் அந்த அழகான இளம் பெண்ணும் மட்டுமே இருந்தோம். பிறகு நடந்தது. என் பெயர் சுரேஷ். நான் லாரி டிரைவர். எனக்கு 33 வயது. நான் ஒரு பெரிய கம்பெனியில் லாரி டிரைவராக வேலை செய்கிறேன். நான் கிராமத்தில் வசிக்கிறேன். ஆனால் நான் அடிக்கடி நகரத்திலிருந்து சரக்குகளை கொண்டு வர வேண்டியிருக்கும். எனக்கு 33 வயதாகியும் கூட இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஏனென்றால் என் குடும்பம் வறுமையில் இருந்தது மற்றும் எனக்கும் பின்னால் எந்த ஆதரவும் இல்லை. என் படிப்பு 12ஆம் வகுப்பு வரைதான். ஒரு நாள் நான் நகரத்தில் இருந்து சில பொருட்களை லாரியில் ஏற்றி கொண்டு வீட்டிற்கு போய்க் கொண்டிருந்தேன். அப்போது இரவு சுமார் 11 மணி இருக்கும். சாலை முற்றிலும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. நான் நகரத்தை விட்டு வெளியே வந்து கிராம சாலைக்கு வந்தபோது திடீரென்று ஒரு இளம் பெண் எனக்கு கை காட்டினாள். இரவு 11 மணிக்கு ஒரு தனி பெண் சாலையில் நின்று என் லாரிக்கு கை காட்டி கொண்டிருந்தாள். லாரியை நிறுத்தலாமா வேண்டாமா என்று நான் யோசித்தேன். ஆனால் அவளுடைய நிலைமையை பார்த்தபோது எனக்கு பரிதாபம் வந்து லாரியை நிறுத்திவிட்டேன். நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். அந்த பெண் மிகவும் பயந்து போயிருந்தாள் மற்றும் நடுங்க கொண்டே, என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு உங்கள் உதவி தேவை, என்னை எங்கேயாவது தூரத்தில் விட்டுவிடுங்கள் என்று சொன்னாள். நான் விரைவாக கதவை திறந்து அவளை லாரியில் உட்காரச் சொன்னேன். அவள் பயத்துடன் உடனே லாரியில் ஏறிவிட்டாள். அப்போது நான் பின்னால் பார்த்தேன். ஒருவன் கையில் தடி போல எதையோ வைத்துக்கொண்டு ஓடி வருவது தெரிந்தது. நான் நேரத்தை வீணாக்காமல் உடனே லாரியை ஸ்டார்ட் செய்து வேகமாக ஓட்டினேன். சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் முன்னால் சென்ற பிறகு என் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது. நான் நினைத்தேன், இப்போது இந்த பெண்ணிடம் உண்மையை கேட்க வேண்டும். நீங்கள் யார்? இவ்வளவு இரவில் ஏன் என் லாரியில் ஏறி வந்தீர்கள்? ஓடி வந்த அந்த ஆள் யார் என்று கேட்டேன். இதை கேட்டவுடன் அந்த இளம் பெண் அழுது கொண்டே சொன்னாள், என் பெயர் சொப்னா, நான் விதவை. என் பின்னால் ஓடி வந்த அந்த ஆள் என் மைத்துனர். 4 வருடங்களுக்கு முன்பு எனக்கு பிரதாப் என்ற இளைஞனுடன் திருமணம் நடந்தது. எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்தது. ஆனால் நான் அழகாக இருந்தேன். இதன் காரணமாக என் மைத்துனர் என் மீது கண் வைத்திருந்தார். அவர் என்னை விரும்பினார். இந்த காரணத்தினாலேயே அவர் என் கணவரை கூட கொன்றுவிட்டார். என் கணவர் இறந்து 1 வருடம் ஆகிறது. நான் தனியாகி போனேன். இப்போது என் மைத்துனர் என்னை என் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்ய விரும்பினார். அவருக்கு நான் தேவைப்பட்டேன். அதனால் அவர் என்னை திருமணம் செய்ய விரும்பினார். பல நாட்கள் நான் இதையெல்லாம் சகித்து கொண்டேன். ஆனால் இப்போது என் சகிப்புத்தன்மை முடிந்துவிட்டது. இன்று அவர் என்னை கொன்றே விடுவார் போலிருந்தது. நான் மறுத்ததால் அவர் என் மீது தாக்குதல் செய்தார். நான் வீட்டிலிருந்து ஓடி வந்து விட்டேன் என்றாள். அவளுடைய பேச்சை கேட்டவுடன் என் மனம் உருகியது. அவளுடைய நிலைமையை பார்த்து எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது. அதே சமயம் அவளுடைய மைத்துனர் மீது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. இப்போது நீங்கள் எங்கே போவீர்கள்? உங்கள் அம்மா அப்பா எங்கே என்று கேட்டேன். அவள் மெதுவான குரலில் சொன்னாள், என் அப்பா அம்மா என் சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். நான் என் மாமாவிடம் வளர்ந்தேன். அவர்கள்தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இப்போது என் பின்னால் யாரும் இல்லை. என்னை கோவிலில் எங்கேயாவது விட்டு விடுங்கள். நான் அங்கேயே இருப்பேன். ஏதாவது வேலை செய்து என் வயிற்றை நிறைத்து கொள்வேன். ஆனால் சொப்னா தெளிவாக சொன்னாள், அவள் மாமியார் வீட்டிற்கு திரும்ப போக மாட்டாள். ஏனென்றால் அவளுடைய மைத்துனர் மிகவும் கெட்டவன். அவள் ஒருபோதும் அவனுடைய பிடியில் சிக்க மாட்டாள். அவனுடைய அதிகாரத்தை அவள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அவளுடைய இந்த வீரத்தை கண்டு நான் அவளுடைய தைரியத்தை பாராட்ட ஆரம்பித்தேன். நீங்கள் உண்மையிலேயே மிகவும் தைரியமானவர். ஆனால் பிறகு நான் தொடர்ந்து, உங்களை இப்படி நடுப்பாதையில் எங்கேயாவது விடுவது எனக்கு சரியாக தோன்றவில்லை. நானும் ஒரு பெரிய கம்பெனியில் தான் லாரி ஓட்டுகிறேன். எனக்கு ஒரு சிறிய வீடு இருக்கிறது. உங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை நீங்கள் அங்கேயே தங்கலாம். அதன் பிறகு நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படியே செய்யலாம் என்று சொன்னேன். இதை கேட்டவுடன் சொப்னா எனக்கு நன்றி தெரிவித்தாள். அவளுடைய கண்களில் நன்றியுணர்வின் கண்ணீர் இருந்தது. சுமார் 25-30 கிலோமீட்டர் தூரம் முன்னால் சென்ற பிறகு நான் சாலை ஓரத்தில் ஒரு உணவகத்தை பார்த்தேன். நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டேன். சொப்னா சிறிது தயக்கத்துடன் இல்லை என்று சொன்னாள். பிறகு நான் அவளை உணவகத்தில் சாப்பிட அழைத்து சென்றேன். ஆரம்பத்தில் அவள் மறுத்து கொண்டிருந்தாள். ஆனால் நான் அவளுக்காக சாப்பாடு ஆர்டர் செய்தேன். ஏனென்றால் நானும் கூட இன்னும் சாப்பிடவில்லை.
மேலும் அவளுடைய வாயில் 2-4 உணவாவது போக வேண்டும், அவளுடைய வயிறு நிறைய வேண்டும் என்று என் மனதில் இருந்தது. நாங்கள் இருவரும் உணவகத்தில் அமர்ந்தோம். நான் இருவருக்காகவும் சாப்பாடு வரவழைத்தேன். சிறிது நேரத்திலேயே சூடான உணவு தட்டுகள் வந்தன. சாப்பிடும்போது நான் அறியாமலேயே அவளை வெளிச்சத்தில் பார்த்து கொண்டிருந்தேன். சொப்னா மிகவும் அழகாக தெரிந்தாள். அவளுடைய பெரிய கண்களில் ஒரு வித்தியாசமான வேதனையும் அழகும் இருந்தது. அவளுடைய நீண்ட விரிந்த கூந்தல் தோள்களின் மீது சிதறி கிடந்தது. அவள் சாதாரணமான ஆனால் மிகவும் பொருத்தமான புடவை அணிந்திருந்தாள். அவளுடைய நிறம் வெள்ளையாக இருந்தது. அவளுடைய பேச்சு மிகவும் மென்மையாக இருந்தது. நான் சிறிது நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்போது அவளும் என் பக்கம் பார்த்தாள். எங்கள் பார்வைகள் ஒன்றுடன் ஒன்று மோதின. உடனே நான் என் பார்வையை தாழ்த்தி கொண்டேன். நாங்கள் இருவரும் மௌனமாக சாப்பிட்டு முடித்தோம். சாப்பாடு முடிந்த பிறகு நான் பிள்ளை செலுத்திவிட்டு நாங்கள் மீண்டும் லாரியில் அமர்ந்தோம். இப்போது லாரி மீண்டும் புறப்பட்டது. சுமார் 3 மணி நேர பயணத்திற்கு பிறகு நான் என் வீட்டிற்கு அருகில் வந்து சேர்ந்தேன். நான் இன்னும் 30 கிலோமீட்டர் தூரம் முன்னால் சென்று பொருட்களை இறக்க வேண்டியிருந்தது. ஆனால் சொப்னாவை என் வீட்டில் விடுவதுதான் எனக்கு சரியாக தோன்றியது. அதனால் நான் அவளுக்கு என் வீட்டை காட்டினேன். வீட்டின் சாவியை கொடுத்துவிட்டு, நீங்கள் இங்கேயே தங்குங்கள், நான் பொருட்களை கொண்டு சேர்த்துவிட்டு 1 மணி நேரத்தில் திரும்பி விடுவேன். ஒருவேளை எனக்கு தாமதமாகி காலை கூட ஆகலாம். அதுவரை நீங்கள் ஆறுதலாக தூங்குங்கள் என்று சொன்னேன். சொப்னா கைகூப்பி எனக்கு நன்றி சொன்னாள். அவள், நீங்கள் எனக்கு பல உதவிகள் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னை உங்கள் வீட்டில் தங்க அனுமதிப்பதுடன் என் மீது நம்பிக்கையும் வைக்கிறீர்கள். இதுவே எனக்கு பெரிய விஷயம் என்று சொன்னாள். நான் அவளிடம், இது காலத்தின் தேவை, உதவி செய்வது என் கடமை என்று சொன்னேன். பிறகு அவள் வீட்டிற்குள் சென்று விட்டாள். நான் லாரியை எடுத்துக்கொண்டு பொருட்களை சேர்க்க புறப்பட்டேன். பயணம் செய்யும் போது சொப்னாவின் நினைவுகள் என் மனதில் தொடர்ந்து வந்தன. அவள் எவ்வளவு அழகாக தெரிந்தாள். ஆனால் அவள் வாழ்க்கையில் இவ்வளவு துக்கம் ஏன் வந்தது? இது விதியின் எவ்வளவு பெரிய அநீதி. சுமார் 3/4 மணி நேர பயணத்திற்கு பிறகு நான் பொருட்களை சேர்க்க வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தேன். அங்கிருந்தவர்கள் லாரியில் இருந்து சரக்குகளை இறக்கினார்கள். நான் சோர்வாக இருந்ததால் லாரியிலேயே தூங்கிவிட்டேன். காலை 6 மணிக்கு எனக்கு விழிப்பு வந்தது. அப்போது திடீரென்று என் வீட்டில் சொப்னா தனியாக இருக்கிறாள் என்று எனக்கு நினைவு வந்தது. நான் உடனே லாரியை ஸ்டார்ட் செய்து என் வீட்டிற்கு திரும்பினேன். வீட்டிற்கு வந்தபோது கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. நான் கதவை தட்டினேன். அப்போது உள்ளிருந்து கதவு திறந்தது. சொப்னா என் முன் நின்றிருந்தாள். எங்கள் பார்வைகள் சந்தித்தன. அவளுடைய கண்களில் இன்னும் தூக்கம் நிறைந்திருந்தது. ஆனால் அதில் ஒரு வித்தியாசமான ஒளி இருந்தது. காலையின் லேசான வெளிச்சத்தில் அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள். ஒரு கணம் என் மனமே அவளிடம் தொலைந்து போனது. அவளுடைய கண்களின் அந்த ஒளி என்னை அறியாமலேயே அவள் பக்கம் ஈர்த்தது. நான் வீட்டிற்குள் வந்தவுடன் அவள் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் நிரப்பி கொடுத்தாள். நான் தண்ணீரை குடித்துவிட்டு சிரித்து கொண்டே கேட்டேன், இரவு தூக்கம் வந்ததா? அவள் மென்மையான குரலில் சொன்னாள், ஆம், மிகவும் நன்றாக தூங்கினேன் என்றாள். இப்பொழுது காலை 7:30 மணி இருக்கும். வீடு முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு ஒழுங்காக இருந்தது. அவள் குளித்து முடித்து சமையலறையில் சாப்பாடு சமைத்து வைத்திருந்தாள். நான் வீட்டிற்கு நிச்சயம் திரும்புவேன் என்று. அதனால்தான் அவள் இவ்வளவு தயாராக வைத்திருந்தாள். அவள் என்னை தயாராக சொன்னாள். பிறகு நான் தயாராகிவிட்டேன். அதன் பிறகு அவள் எனக்கு சூடான உணவை பரிமாறினாள். நான், நீங்களும் என்னுடன் சாப்பிடுங்கள் என்று சொன்னேன். அதனால் அவளும் என்னுடன் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பாடு மிகவும் சுவையாக இருந்தது. அவளுடைய கைமணம் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நான் வீட்டு சாப்பாடு சாப்பிடுவது போல உணர்ந்தேன். நான் அவளிடம் சொன்னேன், உங்களுடைய கைவண்ணம் மிகவும் அதிசயமாக இருக்கிறது. அருமையான சாப்பாடு சமைத்திருக்கிறீர்கள். இதை கேட்டவுடன் சொப்னா லேசாக வெட்கப்பட்டாள். பிறகு நான் மெதுவாக, நீங்கள் வெளியே எங்கேயாவது வேலை தேடுவதற்கு பதிலாக எனக்கு தினமும் சாப்பாடு சமைத்து கொடுங்கள். நான் உங்களுக்கு சில பணத்தை கொடுப்பேன். அதிகமாக கொடுக்க முடியாது, ஏனென்றால் நான் வேறு ஒருவரின் லாரியில் ஓட்டுநராக வேலை செய்கிறேன். இதற்கு அவள், நான் உங்களுக்கு தினமும் சாப்பாடு சமைத்து கொடுப்பேன். ஆனால் உங்களுக்கு தெரிந்த யாராவது வீட்டில் வேலை இருந்தால் பாருங்கள் என்று சொன்னாள். பிறகு சாப்பிட்ட பிறகு நான் வீட்டிலிருந்து வெளியே வந்து அக்கம் பக்கத்தில் விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு அயல் வீட்டு பெண் சொன்னாள், எதிரில் உள்ள மருத்துவமனையில் தரை துடைக்கும் வேலை இருக்கிறது என்று சொன்னாள். இதை நான் சொப்னாவிடம் சொன்னேன். அவள் எந்த வேலையும் சின்னதோ பெரிதோ இல்லை என்று சொல்லி உடனே அந்த வேலையை ஏற்றுக்கொண்டாள். பிறகு அந்த அயல் வீட்டு பெண் அவளுக்கு அடையாளம் காட்டி அவளை மருத்துவமனை மருத்துவருடன் சந்திக்க வைத்தாள். அதனால் சொப்னாவிற்கு அங்கே நிரந்தரமான வேலை கிடைத்தது. இப்போது அவள் தினமும் வேலைக்கு சென்று மாலையில் என் வீட்டிற்கு திரும்பி வந்தாள். நான் சொன்னதாலேயே அவள் என் வீட்டில் தங்க ஆரம்பித்தாள். மாலையில் திரும்பி வந்து அவள் எங்களுக்காக சமைப்பாள்.
அவளுடைய கைமணம் கொண்ட சாப்பாடை சாப்பிடும்போது எனக்கு ஒரு தனி ஆனந்தம் கிடைத்தது. வீடு சிறியதாக இருந்ததால் நான் முற்றத்தில் படுப்பேன். சொப்னா உள்ளே படுப்பாள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இப்போது சொப்னா எனக்கு மிகவும் பிடிக்க ஆரம்பித்திருந்தாள். ஏனென்றால் அவள் என் எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்திருந்தாள். சமைப்பது, துணி துவைப்பது, குளிப்பதற்காக தண்ணீர் சுட வைப்பது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன மற்றும் பெரிய விஷயங்களிலும் அவள் எனக்கு உதவி செய்தாள். அவளுடன் இருப்பது, அவளுடைய பேச்சை கேட்பது, அவளுடைய சிரிப்பு எல்லாம் எனக்கு பிடித்தது. நான் சொப்னாவிடம், நீ நிரந்தரமாக என் வீட்டிலேயே இருப்பாயா, எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது என்றேன். அதற்கு சொப்னா சொன்னால், நான் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நொடியும் என்னை உங்கள் பொறுப்பாக கருதியிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நல்லவர் மற்றும் உண்மையானவர் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உங்கள் வீட்டை விட்டு ஓடுவது பற்றி ஒருபோதும் நினைக்கவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் என்னிடம் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன். நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வோம் மற்றும் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவோம். இப்போது நானும் விதவை, நீங்களும் தனியாக இருக்கிறீர்கள் என்றாள். அதன் பிறகு நாங்கள் எங்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தோம். இரவு மிகவும் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காதலித்து கொண்டு இருந்தோம். சொப்னாவின் சம்மதத்தை கேட்டவுடன் நான் மகிழ்ச்சியால் பைத்தியமாகிவிட்டேன். நான் அவள் கையை பிடித்து சொன்னேன், நீ என் வாழ்க்கையில் வந்தாய், எல்லாவற்றையும் மாற்றிவிட்டாய். அவளுடைய இந்த அன்பு என் வாழ்க்கையின் எல்லா துக்கங்களையும் நீக்கிவிட்டது. நாங்கள் இருவரும் சிறிது நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டு இருந்தோம். பிறகு காலை ஆகும் வரை அப்படியே தூங்கிவிட்டோம். அடுத்த நாள் காலையில் என் விழிப்பு வந்தபோது சொப்னா சமையலறையில் எனக்காக தேநீர் போட்டு கொண்டிருப்பதை கண்டேன். அவளுடைய முகத்தில் ஒரு வித்தியாசமான அமைதியும் மற்றும் ஆறுதலும் இருந்தது. அவள் இப்போது முன்பை விட அதிகமாக அழகாக தெரிந்தாள். நான் பின்னால் இருந்து சென்று அவளை பிடித்து சொன்னேன், இன்று என் வாழ்க்கையின் மிகவும் மகிழ்ச்சியான காலை. அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள், இப்போது நாம் திருமணம் செய்து கொள்வோம் மற்றும் நம்முடைய புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். நான் இதுவரை உங்கள் வீட்டிலேயே வசிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னிடம் ஒருபோதும் மோசமாக நடந்து கொள்ளவில்லை. மாறாக என்னை பராமரித்தீர்கள். என் தேவைகளை புரிந்து கொண்டீர்கள். என் ஒவ்வொரு சின்ன பெரிய விஷயத்திலும் கவனம் வைத்தீர்கள். எந்த ஒரு பெண்ணுக்கும் உங்களை போன்ற கணவர் கிடைத்தால் அவளுடைய முழு வாழ்க்கையும் மாறிவிடும் என்றாள். சில நாட்களிலேயே நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். இன்று நானும் சொப்னாவும் எங்கள் உலகத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். எங்கள் ஒவ்வொரு நொடியிலும் ஒருவருக்கொருவர் மீதான காதல் பூத்து குலுங்குகிறது. இப்போது அவளுடைய வயிற்றில் எங்கள் காதலின் அடையாளமான குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது மிக விரைவில் எங்கள் காதலின் அடையாளம் இந்த உலகிற்கு வரப்போகிறது. நண்பர்களே, ஒரு நபருக்கு சரியான நேரத்தில் உதவுவது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் மறக்க முடியாது. நம்பிக்கை, மரியாதை மற்றும் உண்மையான பராமரிப்பின் மீதுதான் உண்மையான காதல் நிற்கிறது. சுயநலமான உறவுகள் ஒருபோதும் நிலைப்பதில்லை. ஆனால் நாம் மனதிலிருந்து ஒருவருக்கொருவர் கவலைப்படும் போது வாழ்க்கை உண்மையிலேயே அழகாகிறது. அதனால் மற்றவர்களின் துக்கங்களில் அவர்களுக்கு துணை கொடுங்கள். சரியான இடத்தில் தைரியத்துடன் நில்லுங்கள். காதலுக்கு எப்போதும் மரியாதை கொடுங்கள். அப்போதுதான் உறவு வாழ்க்கை முழுவதும் நிலைத்திருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.